பட்டேரி சார் ஒட்டோட்டு என்னொன்று வியூ இது. வியூ பார்க்குறதுக்கு எங்கே போகிறது? வியூ செம வியூவாக இருக்குது. சாரி கைஸ், அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லலைல்ல. நம்ம வந்து கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொடைக்கானலுக்கு 160 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டே இருப்போம். போனதும் நாளைக்கு விடிஞ்சோட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா போடுங்க பாஸ், போடுங்க. இருக்கிறது சின்ன பிளேஸு, அதுலேயும் இந்த மாதிரி இது பண்ணி வச்சா என்ன ஆகும்? எவ்வளோ நேரம் நிற்கிறது தெரியல. நிற்க வச்சுட்டாங்க. ஃபுல்லோட டிராஃபிக். போட்டாங்க. நம்ம இப்போது எங்கே போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா? பொள்ளாச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் அது பக்கத்தில் வந்திருக்கு. பார்ப்போம். எங்கேருந்தோ சுற்றி எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சு. போர்டை பார்த்தா திண்டுக்கல் 72 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கல போட்டிருக்கு. எந்த ரோட இருக்கும் இது? ஒருவேளை மதுரை டு ஈரோடு ரோடாக இருக்குமா? எந்த ரோடுன்னு தெரியல, ஆனால் ரோடு மட்டும் செம்மையாக இருக்குது. ரோடு நல்லாயிருக்கு. திண்டுக்கல் 71. சரி, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கொடைக்கானல் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். எப்படியோதான் கொடைக்கானல் பழனி வழியில் வர கொடைக்கானல். சரி போ, இனிமேலாம் பொறுமையாக போகலாம். அவசரப்பட்டு போயிட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லையங்க. அதில் இன்னும் செக்கிங் ஏதாட்டு இருக்கான்னு தான் தெரியலை. பார்ப்போம் என்ன செக்கிங்கு என்ன ஏதுன்னு. வீடியோ கரெக்டாக இருக்கானே எனக்கு தெரியும். வீடியோ ஆங்கிள் கூட கரெக்டாக இருக்கணும் கூட பார்க்க தெரியாது எனக்கு. எல்லாம் இந்த வீடியோ ஒன்று போஸ்ட்டு பண்ணால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி வந்திருக்கு அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு அந்த இடத்துல கட் பண்ணுறேன். பார்ப்போம். கொடைக்கானல் பார்ப்போம்.
எப்படி இருக்குன்னு. நான் இங்கே பைக்கில் வரணும்னு நினச்சேன் ஒரு டைமும், வர முடியாமல் போச்சு. என்னன்னு தெரியலையே, ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ இருக்கு. அதெல்லாம் அப்படியே நினைக்காதடா, ஒன்றும் இருக்காது. இது என்னது கோயிலா? ஃபஸ்ட்டு பெண்டு அஞ்சாவடிய. ஃபஸ்ட்டு பெண்டு முடிஞ்சு, இப்போ ரெண்டாவது பெண்டு இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே போகும், மனசு போகிற போக்கில் போக வேண்டியதான். அதில் நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், லைஃப்பில் யாருமே நிரந்தரம் இல்லை. நமக்கு அடாடே கோமாம்பட்டியாடா, இது செம்ம வியூவாக இருக்கு. பார்ப்போம், கோமாம்பட்டி தான். ரோடு மேலே 2 மலைக்கு கேப்பில் போய் சேருது. உனக்கு இருட்டில் வந்தப்போ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ரோடு பற்றி. இந்த கூகுள் மேப்லேயே வரும் எப்படி இருக்கணும் ரோடு. கேமராவுக்கு தெரியுமா கூகுள் மேப்பில் எப்படி இருக்கணும்? ஆனால் அன்னைக்கு எத்தனை மணி இருக்கும், இருட்டுறப்போ தான் வந்தோமா? ஆமாம், இருட்டுறப்போ தான். அப்புறம் அன்னைக்கு காரில் வந்து செம்ம டிராஃபிக் வேறு, அதனால் தெரிஞ்சுக்கொள்ளல. இன்றைக்கி வேகம் வந்தனால தெரியுது. இப்போ இன்றைக்கி நம்ம சன்செட்டும் அங்கே தான் பார்க்க போகிறோமான்னு மேலே. அந்த வியூ தெரியுதா? பழனி மலை கோயில் தெரியுதா? பழனி மலை இன்னும் புல்லு எல்லாம் இருக்குது. வேறு லெவலாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. அந்த கோயில் அடிவாரத்தை சுற்றி தான் இங்கிட்டு வந்தோம். அம்மா மேலே இன்னும் அங்கே நிற்கிறாங்க. போக போகத்தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, மலை மலையாக இருக்குயா. $38 கிலோமீட்டர் இருக்கு. என் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறவன் இவன் தான், என்னை டூருக்கு கூட்டிகிட்டு போகிறவனும் இவன் தான். நான் எப்பயுமே கை கொடுத்ததில்லை, அதில் வந்து நான் இவனை பாராட்டுவேன். என்றைக்குமே கை கொடுத்ததில்லை. அப்போ கொஞ்சம் மலை ஏறட்டும், நல்ல வியூ இருந்தால் நான் காட்டுறேன், ஓகேவா?
இங்கே அப்படியே வெதர் வந்து மாறி போச்சு. வெதர் அப்படியே வந்து வேறு மாதிரி ஆச்சு. கொஞ்சம் கோல்ட் ஆச்சு. இங்கே அங்கே இருந்த சூட்டுக்கும் இங்கே இருக்கிற கோல்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அங்கே கீழெல்லாம் தெரியுது, ஆனாலும் இங்கே வந்து கோல்டாக இருக்குது. ஆர்டிஸ்ட் கொடைக்கானல் தான் ஹில் ஸ்டேஷன்னாவே ஒரு டிஃப்ரெண்ட் வைப் ஆயிடுது. ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ இந்த 2 ஃபாட்டாக போடுவானோ இல்லை நான் ஒரே ஃபாட்டாக போடுவானோன்னு தெரியாது. செம்மையாக இருக்குது இந்த இடம். அப்படியே இந்த டிஸ்கவரில் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. ஹலோ நண்பர்களே, என்னால் இவ்வளோ தான் கோப்ரோவில் வீடியோ ரெக்கார்டு பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கோப்ரோ ஆஃப் ஆகி போச்சு. அப்புறம் 5:30 மணிக்குள்ளேயே நான் மேலே போய் சேர்ந்துட்டேன் நண்பர்களே. போன வீடியோவில் நிறைய நாய்ஸ் சவுண்டு கேட்குதுல நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சரி பண்ணிக்கலாம் நண்பர்களே, மன்னிச்சிருங்க.